பொங்கல் பண்டிகையின் முக்கிய அம்சமான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் தடை அமலில் உள்ள நிலையில் இளைஞர்களின் உற்சாகம் ஏறு தழுவுதலாக பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே முத்தப்புடையான்பட்டியில் மாரியம்மன் கோவிலில் இன்று காளைகள் அழைத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் ஏறு தழுவுதல் என்ற பெயரில் நடந்த விழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கினர். பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்ததால் மாடுபிடி வீரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதேபோல் மணப்பாறை அருகே உள்ள செவலூரில் உள்ள காராளன் கருப்பசாமி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்ட மாடுகளுக்கு முதல் மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் இதில் கலந்து கொண்டனர். திருவையாறு அடுத்த விளாங்குடியில் உழவர் தினத்தை முன்னிட்டு மாடுகளுக்கு அலங்காரம் செய்து மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து வந்து ஜல்லிக்கட்டு தடையை மீறி 10க்கும் மேற்பட்ட காளைகள் ஒரே நேரத்தில் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் பெண்கள், மாடுபிடி வீரர்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்று உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருத்தங்கூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மாடுகளை பிடிக்க ஏராளமானோர் பங்கேற்று இருந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை மாடுகளை இளைஞர்கள் அடக்கி பிடித்தனர். போட்டி குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது போட்டிகள் முடித்து அனைவரும் சென்றுவிட்டதால் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்பட்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. தகவல் அறிந்து வந்த போலீசார் நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் சிறிது நேரம் கழித்து நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மீண்டும் காளைகளை அவிழ்த்துவிட்டனர். அவற்றை சில இளைஞர்கள் தீரத்துடன் அடக்கி பரிசுகளை வென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வாய்மேடு நடுக்காட்டில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்று காளைகளை அடக்கினர். திருவள்ளூர் மாவட்டம் எருமைவெட்டிப்பாளையம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காளைகள் தற்காலிக வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் அமைப்பு ஒன்றின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் அதற்கு ஏற்பாடு செய்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் மஞ்சுவிரட்டு நடத்த போலீசார் அனுமதிக்காததால் அதன் அருகில் உள்ள தென்கரை என்ற பகுதிக்கு காளைகள் கொண்டு செல்லப்பட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது.
ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இதனை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். சீரிய காளைகளை இளங்காளையர்கள் அடக்கி பரிசுகளை வென்றனர். அதே மாவட்டத்தில் கட்டிக்குளம் என்ற ஊரிலும் மஞ்சுவிரட்டு நடத்தப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.